சென்னை ராயபுரத்தில் 5 மாதமாக வேலையில்லாத மன உளைச்சலில் தூய்மை பணியாளர் செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையின் 5 மற்றும் 6வது மண்டலத்தில் தூய்மை பணி தனியார் மயமானதால் ராயபுரம் 50வது வார்டில் பணிபுரிந்து வந்த தூய்மை பணியாளர் ரவிக்குமார் வேலை இல்லாமல் இருந்தார். இந்நிலையில் அரசு RSRM மகப்பேறு மருத்துவமனை வாசலில் உள்ள உபயோகம் இல்லாத டிரான்ஸ்பார்மரில் அவர் புடவையால் சென்னை மாநகராட்சியில் 5வது மண்டலத்தில் வார்டு 50ல் டி ரவிக்குமார் அப்படிங்கிறவர் கடந்த 11 ஆண்டு காலமாக வேலை செஞ்சுட்டு வந்தார். இப்போ அவர் உழைப்போர் உரிமை இயக்கம் சங்கத்தில் எங்களோட இணைஞ்சிருக்கிறாரு. எல்லாரோட 1/8/2025 சட்டவிரோதமாக எங்களுக்கு பணி நீக்கப்பட்டதுலேருந்து அவர் எந்த வேலைக்கும் போகல. அவர் அங்கே வேலை செய்யும் போதே வார்டில் அவர் காலில் விழுந்து பாதிக்கப்பட்டு அது புண்ணாக மாறி அவர் ரொம்ப வேதனை அடைஞ்சிருந்தார். அதுக்கப்புறம் கையில் 5 மாத காலமாக அவருக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது. ராம்கி கான்ட்ராக்டில் நான் போக மாட்டேன், 1400 தொழிலாளிகள் வேலை இல்லாமல் வெளியே நிற்கிறாங்க, சென்னை மாநகராட்சியில் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைப்போர் உரிமை இயக்கம் தொடர்ந்து எங்களுக்காக குரல் கொடுத்து வராங்க. அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு பல முறை நாங்கள் கொண்டு போயிருக்கோம். முதலமைச்சர் அவர்கள் இதை கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. நாங்கள் நடத்துகிற போராட்டங்கள் அனைத்துமே அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 5 மாத காலமாக இதே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் RSRM ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் அவங்க அம்மா கடை வச்சுருக்கிறாங்க. நாங்கள் கூட வேலை செய்கிற தொழிலாளி நாங்கள் எல்லாருமே அவர் பார்த்துருக்குறோம். அவங்க அம்மாவுக்கு அவர் தான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தார். அதுவே அவருக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டமாக இருந்தது. அவங்க தாயாருக்கு சாப்பாடு போட முடியல அப்படிங்கிறதுனால கான்ட்ராக்டில் கூட அவர் போய் வேலை செய்யறதுக்கு அவருக்கு விருப்பமாக கிடையாது. கண்டிப்பாக அவர் இந்த பிரச்சனையை எங்களுக்கு தீர்வு கொண்டு வரணும். இன்னுமேட்டு இந்த மாதிரி ஒரு தொழிலாளி உயிர் போகக்கூடாது, காப்பாற்றப்படணும். 1400 பேர் இருக்கிறாங்க. அதில் அவங்களுடைய குடும்பங்கள் அப்போ எண்ணிக்கை பல மடங்கு ஆகுது. அதனால் இந்த பிரச்சனையை முதல்வர் அவர்கள் தீர்த்து நல்ல ஒரு தீர்வை எங்களுக்கு கொடுக்கணும்.